ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறுகடி கேஸில் வந்து நம்ம கிரீஸை கூப்பிட்டுட்டு நேராக வந்து ஆஸ்பத்திரியில் போய் அவங்க பாட்டியை பார்க்க போகிறாங்க. பார்க்க போன இடத்துல வந்து கிரீஸ் வந்து பாட்டிகிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாப்புல. அப்போ முத்து சொல்கிறாப்புல, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச உதவி பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கான செலவு எல்லாத்தையுமே நாங்களே பேமெண்ட் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, முத்து எதுக்கு உனக்கு சிரமம், பேரனை வந்து என்கிட்ட விட்டுருங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கிற சிரமத்துக்கு எப்படி உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பக்கத்தில் வந்து ஃப்ரெண்டோட வீடு இருக்கு, அங்கே நாங்கள் கொண்டு வந்து பையில விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் விட்டா கூட அங்கே போய் நாங்கள் கிறிஸை டெய்லியும் பார்த்துட்டு தான் வர மாதிரி இருக்கும். வேணும்னா கிறிஸ்டே கேட்டு பார்ப்பான், கிறிஸ் நீ வந்து இங்கே இருக்கிறியா இல்லை மாமா முத்து வீட்டுக்கு வரி அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வீட்டுக்கே நான் வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாப்ல. அதை பார்த்துட்டு முத்து என்ன சொல்கிறாப்பா, பாருங்க குழந்தைய வந்து இப்படி சொல்லுது, ஸோ நாங்களே வந்து கிறிஸை வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுறது எல்லாத்தையுமே வந்து ரோகிணி சைடுல மறைஞ்சிருந்து கேட்குறாங்க. இவங்க வந்து பில்ல கட்ட போற நேரத்துல வந்து நேரா அம்மாட்ட வந்து சத்தம் போடுறாங்க. "நீ வந்து அவங்கள புரிய வைக்க வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, "எவ்வளவோ நான் பேசி பார்த்துருக்கேன். ஆனா முத்து வந்து கேட்குற மாதிரி இல்ல. அதே நேரத்துல வந்து கிரீஸும் அவங்க கூட தான் தங்குறேன்னு சொல்றான். நான் என்னடி செய்ய முடியும்?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என் வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு நீ ஒரு ஆள் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு ரோகிணி போயிடுறாங்க. திரும்ப வந்து முத்து கேட்டாப்புலனே, "முடிஞ்ச அளவுக்கு பேசி பாரும்மா" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரிடி, நான் கண்டிப்பா பேசுறேன்" அப்படின்றாங்க. அதே நேரத்துல ரோகிணி அவங்களோட ஃப்ரெண்டுட்ட வந்து ஃபோன் போட்டு என்ன சொல்றாங்கன்னா, "என் பையல வந்து ஒரு வாரத்துக்கு உன் வீட்ல வச்சிரு" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்னோட சிச்சுவேஷன் சரியில்ல. நான் என் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோவத்துல இருக்கனால நீ இத சொல்றியா அப்படிங்கும்போது, "இல்லடி, நான் உண்மையிலேயே வந்து கல்யாண வேலையா வந்து என்னோட சொந்த ஊருக்கு நான் போயிட்டு இருக்கேன். இருந்தா கூட நான் கிரீஸ பாத்துக்கிருவேன். என்னால எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹினியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. அப்போ வந்து ரோஹினிக்கு வேற வழி இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. வீட்டுக்கு அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப கிரீஸ பழையபடிக்கு நைட்ல என்ன பண்றாப்லன்னு பாத்தீங்கன்னா, அம்மாவை தேடி நேரா ரோஹினி ரூம்குள்ளே போயிடறாப்ல. நேத்து போனப்ப வந்து பிரச்சனை இல்லாம தப்பிச்சுக்கிட்ட ரோஹினி, இன்னைக்கு விஷமா மீனா கிட்ட மாட்டிடுறாங்க. கிரீஸை போட்டு அடிக்கிறத மீனா பாத்துறாங்க. கூப்பிட்டு வந்து மீனை சத்தம் போடும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "கண்டிப்பா நான் கிரீஸ் அடிக்கவே இல்லை" அப்படின்றாங்க. கிரீஸ்டே கேட்கும்போது கிரீஸ் வந்து, "ஆண்டி என்னை அடிக்கவே இல்லை" அப்படின்ட்டு பொய்ய சொல்லிடுறாப்ல. முத்து அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் யதார்த்தமா, "அதான் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான்ல, விட்டுற மீனா" அப்படின்னு சொல்லிட்டு நேரா கூட்டு வந்துறாப்ல. ஆனா மீனாவுக்கு ஒரே டவுட்டு, நம்ம கண்ணு நேரா பாக்குறோம் ரோஹிணி வந்து அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிரீஸ் எதனால இதை மறைக்கிறான் அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம முகர்ஜி என்ன பண்ணாப்புல பாத்தீங்கன்னா, நைட் நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம நைட் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காப்ல. மறுநாள் டான்ஸ் கிளாஸ்ல வந்து விஜய் எல்லாருமே அங்க போயிடறாங்க. போனா அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜயா வந்து டான்ஸ் ஆடிக்கும் போது அந்த பிள்ளைகளத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மயங்கி விழுந்துருது. அதை பார்த்துட்டு வந்து விஜயாவுக்கு வந்து, "என்னடா இந்த மாதிரி ஆயிப்போச்சு" அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது, அவங்க வந்து இந்த மாதிரி கன்சீவா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயம் கொடுத்துருது விஜயாவுக்கு. இனிமேல் கொஞ்ச நாளைக்கு நம்ம டான்ஸ் கிளாஸை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து விஜயாவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து கேட்டால் நம்ம சமாளிச்சுக்கலாம், எல்லாம் அவன் பண்ண வேலை தான்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பார்க்கலாம் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி விஜயா வந்து நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க. எப்பயும் போல வழக்கம் போல ரவிட்ட வந்து நம்ம சுருதி சண்டை போடுறாங்க. "நீங்க வந்து எப்பயுமே வந்து எனக்கு கேர் பண்ணிக்கிற மாட்டீங்க, எதுக்கெடுத்தாலும் வந்து நீத்து நீத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா இந்த பிரச்சனையை விட்டு நீங்க என்னைக்கு வர போறீங்க தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, "நீ வந்து மொத்த பிசினஸ் டோட்டலா என்னவே நீ வந்து அரேஞ்ச் பண்ணாலும் நான் கண்டிப்பா வந்து என்னோட ஒர்க்கை விட்டு நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லி ரவி வந்து பிடிவாதமா இருக்காரு. இது ஒரு பெரிய பிரேக் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பா தோணுது. ஏன்னா சுருதி வந்து எப்பயுமே அவங்க அவங்க வந்து பாசிட்டிவா யோசிக்கக்கூடிய ஆளுங்க. நம்மளுக்கு சரியா இருந்தா தான் வச்சுக்குவாங்க, இல்லாட்டா தூக்கி எறிஞ்சிருவாங்க, அந்த மாதிரி கேரக்டர். இதை ரவி எப்படி கொண்டு வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா ரவிக்கு தெரியவே இல்லை இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து கண்டிப்பா வந்து கிரீஸை வந்து சந்தேகத்தை வந்து மீனாவுக்கு மேலும் மேலும் வலுவடையுது. கண்டிப்பா வந்து ரோஹினிக்கு கிரீஸுங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கண்டிப்பா எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க.